So okay, now second part of the video, that is essentials. Before essentials, in the last class 3 பார்த்தோம் கரெக்டா. First one என்னது, one who makes the offer is called as offerer. Point number 2, that person who makes offer must express his willingness to do or not to do something. And point number 3 நம்ம என்ன பார்த்தோம், what is point number 3? டெஃபினேஷனே பிரித்து கொடுத்துருப்பான், ஒன்றும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னா, த வில்லிங்னஸ் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்டு டு கெட் த அக்செப்டன்ஸ். தட் இஸ் அவங்க என்ன சொல்ல வருவான்னா எக்ஸ்ட்ராவாக டு டூ அப்ஸ்ட்ரெயின், அதாவது டு டூ பாசிட்டிவ் அலோன். அதில் 4th பாயிண்ட் என்ன சொல்லலாம், இங்கே தான் வரும். அண்ட் ஆஃபர் கேன் பி பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ். ஒரு ஆஃபர் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். வாட் இஸ் பாசிட்டிவ் ஆஃபர்? எதிரில் இருக்கிற பர்சனுக்கு பாசிட்டிவா, இல்லை டு டூ பாசிட்டிவ், நாட் டு டூ நெகட்டிவ். நம்ம இப்படி வில் ஹாவ் அ ப்ராப்ளம் சால்விங் செஷன் ஆல்சோ லைக் திஸ். நம்ம என்ன பண்ணலான்னா போர்டில் போய் வச்சுட்டு வில் ப்ராப்பராக சால்வ் பண்ணலாம். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், அதே மாதிரி வந்து இது என்னெல்லாம் அப்ளை ஆகுது, நமக்கு ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள், அதுக்கு அடுத்தது கன்க்ளூஷன் ஆஃப் த கேஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? நவ் சி, இதுதான் 4th பாயிண்ட். நவ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபர். கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபர், பேஜ் நம்பர் 2.16. ஓகேவா? கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபர். ஃபஸ்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபரில் ஹவ் இட்ஸ் மேட், டு ஹூம் மேட். பண்ணுற விதானத்தில் பார்த்தா எக்ஸ்பிரஸ் ஆஃபர்னு பிரிக்கிறோம், இம்ப்ளைடு ஆஃபர்னு பிரிக்கிறோம். எக்ஸ்பிரஸ் ஆஃபர், இம்ப்ளைடு ஆஃபர். எக்ஸ்பிரஸ் ஆஃபர், வாட் இஸ் எக்ஸ்பிரஸ் ஆஃபர்? எக்ஸ்பிரஸ் இன்க்ளூட்ஸ் போத் ஓரல் ஆர் ரிட்டன். எக்ஸ்பிரஸ் இன்க்ளூட்ஸ் போத். அப்போ ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம். அதான் என்னது, எக்ஸ்பிரஸ் ஆஃபர். தட் இஸ் கால்ட் அஸ். அப்போது ஒரு ஆஃபர் இப்போ என்னன்னா, ஆகாஷ் ஐ வாண்ட் டு பை யுவர் ஷர்ட், இப்போ வந்து என்னது, ஓரல். அதுவும் என்ன ஆஃபர், எக்ஸ்பிரஸ் ஆஃபர். இப்போ நான் எழுதுகிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு, ஆகாஷ் ஐ வுட் லைக் டு பை யுவர் பைக் விச் இஸ் வெரி நைஸ், அந்த பைக் மட்டும் விற்க முடியுமா? ரிட்டன். அப்போது ஒரு ஆஃபர் வந்து ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம். ஓரல் அண்ட் ரிட்டன் ரெண்டுத்தையுமே கலெக்டிவாக நம்ம லாவில் கொடுக்குற நேம் தான் என்னதுன்னா எக்ஸ்பிரஸ் ஆஃபர். ஓகேவா? நவ் எக்ஸ்பிரஸ் மீன்ஸ் ஓரல் ஆர் ரிட்டன். அப்போ எக்ஸ்பிரஸ் இல்லாமல் இன்னொரு டைப் என்னது, இம்ப்ளைடு. என்னது, இம்ப்ளைடு. அப்போ எக்ஸ்பிரஸ் ஆஃபர், இம்ப்ளைடு ஆஃபர். வாட் இஸ் இம்ப்ளைடு ஆஃபர்? இன் எக்ஸ்பிரஸ் ஆஃபர் வில் பி ஆஃபரிங் த்ரூ ஓரல், தட் இஸ் பை வேர்ட்ஸ் ஆர் பை ரைட்டிங். அப்போது ஒரு பை வேர்ட்ஸோ ரைட்டிங்கோ பண்ணால் அதுதான் என்னது, எக்ஸ்பிரஸ் ஆஃபர். இன் இம்ப்ளைட் ஆஃபர்னா an offer by action, an offer by. அப்போ ஆக்ஷனோட ஒரு ஆஃபர் இருக்குன்னா அதுதான் என்னது, இம்ப்ளைட் ஆஃபர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கேஸ் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ் ஹோட்டல்ஸ் இருக்காங்க. தாஜ் ஹோட்டல்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹேவ் ஆஸ்க்டு ஏஆர் ரஹ்மான் டு பர்ஃபார்ம் ஃபார் 7 days. அண்ட் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி நீங்கள் 7 days நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும். ஈவினிங்ஸில் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஈச் டே வில் பி பேயிங் யூ 1 lakh. எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியறதுக்காக ஈச் டே வில் பேயிங் யூ 1 lakh rupees. அப்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னொரு கண்டிஷன், சார் பேயிங் 1 lakh இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் ப்ரொவைடட் நீங்கள் 3rd day வரீங்க, 4th day லீவ் போட்டிங்கன்னா 5th dayலேருந்து திருப்பி கண்டினியூ பண்ண வேண்டாம். என்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடணும், காசு வாங்கிட்டு மிச்ச நாள் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னா? தாஜ் ஹோட்டல்ஸ். ஏஆர் ரஹ்மானும் என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட் டே வந்தார், 2nd day வந்தார், 3rd day வந்தார், ஈ பர்ஃபார்ம்ட். நோ 4th day வருது. 4th day அன்றைக்கி கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அன்றைக்கி அவர் லீவ் வர முடியல. அகெயின் 5th day வராரு. நார்மலாக என்ன சொல்கிறாங்க, ஓரல் ஆஃபரில் என்ன சொன்னாங்க, 3rd day வரீங்களா, 4th day லீவ் போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள்லேருந்து வர தேவை. சிம்பிளாக என்ன சொல்ல வராங்கன்னா, வந்தால் கண்டினியூஸாக வாங்க, ஒரு நாள் லீவ் ஆகிடுச்சுன்னா டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு, ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் கண்டினியூ பண்ண தேவையில்லை. பட் ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணார், 4th dayவும் வரல, 5th day என்ன பண்ணார், 5th day வந்தார்னா பர்ஃபார்ம் பண்ண வந்தார். பேமெண்ட் வாங்க வந்தாரா? நோ, பர்ஃபார்ம் பண்ண வந்தார், டு டூ சம்திங். சார்ண்ணா ஆமாவா? அப்போது பேமெண்ட் வாங்குறதுக்கு வரல, பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அப்போ அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டார். எந்த மேனேஜர் ஆஃபர் போட்டாங்களோ, எந்த மேனேஜர் ஆஃபர் போட்டாங்களோ அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு ஏஆர் ரஹ்மான் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறாரு, பார்த்துட்ருக்காரு. இவர் பார்க்குறத ஏஆர் ரஹ்மான் பார்த்துட்டார். இப்போ இங்கே என்ன தெரியுது, கான்ட்ராக்ட் போட்டோம், சொல்லிட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் முடிக்கலன்னா நீங்கள் ஒரு நாள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா மறுநாள்லேருந்து வர வேணாம். ஏஆர் ரஹ்மான் பர்ஃபார்ம் பண்ணார். பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு
பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கார். தாஜ் ஹோட்டலோட ஜிஎம்மும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட பிறகு 5th டே பர்ஃபார்ம் பண்ணார், 6th டே பண்ணார், 7th டே பர்ஃபார்ம் பண்ணார். 8th டே அன்றைக்கி பேமெண்ட் வாங்குறதுக்கு வந்தால் என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்தாங்க உங்கள் 3 lakhsன்னு செக் தராங்க. எவ்வளோ லேக்ஸ்? 3 lakhs. அவர் என்ன சொல்கிறார், நோ சார் நான் 6 days வந்தேன், ஸோ பே மீ 6 lakhs, 1 day மட்டும் லீவ், ஸோ 1 day பே பண்ண தேவையில்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் ஆல்ரெடி அட் த டைம் ஆஃப் ஓரல் அக்ரிமெண்ட் வி ஹவ் செட் யூ, என்னன்னு நீங்கள் ஏதாவது ஒரு நாள் பண்ணிங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுங்க, தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கம்மிங் அகெயின் அண்ட் பர்ஃபார்மிங் அகெயின். அதுக்கு உடனே ஏஆர் ரஹ்மானோட ஆடிட்டரோ இல்லை லா தெரிஞ்ச பர்சன் நம்மள மாதிரி ப்ரொஃபஷனல் என்ன போய் சொல்கிறாங்கன்னா, சார் திஸ் இஸ் கால்ட் எஸ் இம்ப்ளைட் ஆஃபர். என்னென்னா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆக்ஷனில் இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நியாயமாக தடுத்துருக்கணும். சார் வானான்னு சொல்லிட்டோம்ல, நிறுத்துங்க, வானான்னு சொல்லிட்டு நிறுத்துங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க. வாட் இஸ் யுவர் பார்ட்? யூ ஹவ் டு டெல் அண்ட் யூ ஹவ் டு ஸ்டாப். சார் ஓகே எனஃப், இன்றைக்கி ஒரு நாளைக்கு போதும், நீங்கள் இது வரைக்கும் பண்ணது வரைக்கும் போதும், பேமெண்ட் தந்துடணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவர் பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்துட்டு போயிருக்கீங்க, விச் மீன்ஸ் அவர் இம்ப்ளைட் பை ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தா யூ பை ஆக்ஷன் அக்செப்டட் இட், விச் இஸ் கால்ட் எஸ் இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ். அவர் பண்ணது இம்ப்ளைட் ஆஃபர். அப்போ இவர் அக்செப்ட் பண்ணிட்டதுனால நெக்ஸ்ட் இது என்னவா மாறிடுச்சு, இது கான்ட்ராக்டாக மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு, கான்ட்ராக்டாக மாறிடுச்சு. கிளியராக புரியுதா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இம்ப்ளைட் ஆஃபர் இம்ப்ளைட் அக்செப்டன்ஸ்னால் பை வே ஆஃப் ஆக்ஷன், பை வே ஆஃப். இன்னும் ஏதாவது சிம்பிளர் எக்ஸாம்பிள் இருக்கா சார்னா இருக்குது. வி ஆர் கெட்டிங் டவுன் ஃப்ரம் ட்ரெயின், கூலி இருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே சூட் கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, நீங்களும் ஜாலியாக பின்னாடி போகிறீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இறக்கி வச்சுட்ட பிறகு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன காசு அப்படின்றீங்க. தப்பாக கரெக்டாக பண்ணுற தப்பு. அவர் கூலின்னு தெரியும், ரெட் கலர் போட்டிருக்காரு, அவர் தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் வேற யாராவது தூக்கிட்டு போயிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, திருடன் கத்திட்டு போலீஸ் கூப்பிட்ருப்பீங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தூக்குற உங்களுக்கு. அப்போ வி நோ தட் த ஃபேக்ட் இஸ் ஹி இஸ் அ கூலி. அவரோட ஜாப் என்னது, ஒரு கேஸை எடுத்துகிட்டு சூட் கேஸ் எடுத்துகிட்டு தூக்கிட்டு போய் எங்கே வேணுமோ டெலிவர் பண்ணுறது. அப்போ அந்த வேலை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைன்னா நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் கீழே வச்சுருங்கன்னு சொல்லணும். வைக்காமல் நீங்கள் பாட்டு சந்தோஷமாக அந்த என்ன அர்த்தம், அவர் இம்ப்ளைடு ஆஃபர் பண்ணியிருக்காரு, நீங்கள் இம்ப்ளைடு அக்செப்டன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ யூ ஹேவ் டு பே. கிளியர்? திஸ் இஸ் கால்ட் அஸ் இம்ப்ளைட் ஆஃபர். அப்போ எக்ஸ்பிரஸ் ஆஃபர்னா என்ன, ஓரல் ஆர் ரிட்டர்ன். இன் இம்ப்ளைட் இட் இஸ் ஆக்ஷன், பை வே ஆஃப் ஆக்ஷன். இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஆஃபர். இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஆஃபர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹவு மேட், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஹவு மேட். ஓகேவா? நவ் டு ஹூம் மேட் கீழே ஒன்று 2 சப்டிவிஷன் 2.16 டு ஹூம் மேட் கீழே 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்கான். தட் இஸ் ஜென்ரல் ஆஃபர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். ஜென்ரல் ஆஃபர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். வாட் இஸ் ஜென்ரல் ஆஃபர், வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆஃபர்? பிஃபோர் ஒன் கேஸ் அது வருங்க, அறிவாளிங்க நீங்கள் எல்லாம், சூப்பர். இந்த கார்லில் வர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனின்ற ஒரு கேஸில் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஸ்பெசிஃபிக் ஆஃபர் ஜென்ரல் ஆஃபர்னு எந்த கான்செப்டும் இல்லை, ஆஃபர் அவ்வளோதான். ஆனால் இப்போது யாருக்கு பண்ணப்படுது, டு ஹூம் மேட் என்ற பேசிஸ் கீழே 2 டிவைட் பண்ணுறோம். எத்தனை? 2. என்னென்னது? ஜென்ரல் ஆஃபர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். வாட் இஸ் ஜென்ரல் ஆஃபர் அண்ட் வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆஃபர்? வாட் இஸ் ஜென்ரல் அண்ட் வாட் இஸ் ஸ்பெசிஃபிக்? இந்த கார்லில் வர்சஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனியோட கேஸ்லாம் தெரியும். கடகடன்னு ஃபேக்ட் சொல்லிடுறேன். கார்லில் இஸ் அ பர்சன், கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி அந்த டைமில் இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒரு வைரஸ் வந்திருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்றது பரவாமல் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த கார்பாலிக் ஸ்மோக் பால், இட் இஸ் அ ஸ்மோக் பால், அந்த பாலில் இருக்கிற அந்த ஸ்மோக்கை நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வராது அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணாங்க. அதோடு நிறுத்தியிருக்கலாம்ல. அந்த மாதிரி மீறியும் வந்தால் நாங்கள் உங்களுக்கு என்ன தருவோம், டேமேஜஸோ ப்ரைஸ் மணியோ தரோம் அப்படின்னு ஒரு ஆஃபர் விட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க கரெக்டாக கார்லில் ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. ஸ்மோக்னா இது இல்லைப்பா, கார்லில் ஸ்மோக் பால் கம்பெனிலேருந்து இன்ஹேல் பண்ணியிருக்காங்க. இன்ஹேல் பண்ண பிறகு அது வரைக்கும் நல்லா இருந்தவங்க அப்போ தான் வந்திருக்காங்களுக்கு. ஓகேவா? அப்போ கார்பாலிக் ஸ்மோக் பாலும் அங்கே இன்ஹேல் பண்ணோன்னே அது மீறியும் வந்துருச்சுல, அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் போடல, ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, சார் எனக்கு வந்துருச்சு, இதுதான் ப்ரூஃபு, இதுதான் ரிப்போர்ட்ஸு, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறேன், கார்பாலிக் ஸ்மோக் பால் கம்பெனி என்ன சொல்கிறான்னா,
கார்லின்னு பேர் போட்டேன், நான் அட்வர்டைஸ் பண்ணேன், நக்கலாக பேசுகிறான். ஓகேவா, நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆமாம், கார்லின்னு பேர் போட்டிருக்கா, எங்கே காமிங்க அப்படின்னு பேசுகிறான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு பயங்கர டென்ஷன். போராடி கிராடி வந்திருக்க, இதுக்கு மேலேயும் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்திருக்கு, நீ எனக்கு கொடுக்குறியானா உன் பேர் எழுதியிருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு நேரம் எங்கே போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு என்ன ஆயிடுச்சு, இவர் ரொம்ப இதுவாக, சார் பேரே இல்லை, என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே அப்போ தான் ஜட்ஜு சொல்லுவோம், நீ அப்படி வரியா, நான் இப்படி வரேன்னு சொல்லி, ஹியர் ஆஃப்டர் ஃப்ரம் திஸ் கேஸ்லாம் ஓகே, there is no need of keeping name, there is no need of putting name over there. நேமே இல்லைனாலும் நீங்கள் ஆஃபர் பண்ணுறது ஆஃபர் தான், ஆனால் நீங்கள் ஜென்ரலாக பண்ணுறதுனால ஜென்ரல் ஆஃபர், ஜென்ரலாக பண்ணுறதுனால ஜென்ரல் ஆஃபர். அப்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனுக்கு நான் பண்ணுறேன் ஸ்பெசிஃபிக் ஆஃபர், ஜென்ரலாக எல்லாருக்கும் இதுவாக இருக்கிற மாதிரி ஒரு ஆஃபர், அது ஜென்ரல் ஆஃபர். அப்போ நமக்கு என்ன தெரியும், ஸ்பெசிஃபிக் ஆஃபரும் தெரியும், ஜென்ரல் ஆஃபரும் தெரியும். வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆஃபர், பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு. ஆனால் பண்ணுறேன் அனீஷ் கிட்ட மட்டும் போயிட்டு ஐ வுட் லைக் டு செல் மை ஹவுஸ்ன்றது ஜென்ரல் ஆஃபர். இல்லைன்னா இப்படி பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன், ரெண்ட்டு, நான் ரெண்ட்டு பண்ணுறேன், நாட் ரெண்ட் ஸ்பெசிஃபிக். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்ட்டு விடுறேன். சாரி, நான் ரெண்ட்டு விடும்போது என்ன பண்ணுறேன்னா யார்கிட்ட டூலெட் போர்டெலாம் போடாமல் நான் என்ன பண்ணுறேன், அனீஷ் கிட்ட போய் கேட்குறேன், அனீஷ் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்ட்டுக்கு விடலான் இருக்கேன், நீ டெனண்ட்டாக வரியா. ஸ்பெசிஃபிக் ஆஃபர், ஸ்பெசிஃபையிங் அ பர்சன், ஸ்பெசிஃபிக்காக போய் கேட்குறேன். அதுவே நான் இது பண்ணுறேன், திஸ் ஹவுஸ் இஸ் ஃபார் ரெண்ட், ஜென்ரல் ஆஃபர். ஓகேவா, அப்போ ஜென்ரல் ஆஃபர்னா மேக்கிங் டு ஜென்ரல் பப்ளிக், ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னா மேக்கிங் டு அ சர்டன் ஸ்பெசிஃபிக் பர்சன். இதுதான் டு ஹூம் மேடில் 2 பார்ட்ஸ். கிளியரா? இப்போது நமக்கு கைண்ட்ஸ் ஆஃப் ஆஃபரில் ஹவு மேடு கீழே என்ன வருது, எக்ஸ்பிரஸ் ஆஃபர், இம்ப்ளைட் ஆஃபர். கிளாரிட்டி வந்துருச்சா? அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, டு ஹூம் மேடு கீழே யாரு என்னென்ன வருது, ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். அதில் கிளாரிட்டி வந்துருச்சா? நெக்ஸ்ட் கீழே வந்தால் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆஃபர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆஃபரை கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்னு ஆஃபரை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னடா கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு என்னது, ஜென்ரல் ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர், கவுண்டர் ஆஃபர், கிராஸ் ஆஃபர், ஸ்டாண்டிங் ஆஃபர். சிட்டிங் ஆஃபர்னு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸ்டாண்டிங் ஆஃபர். ஓகேவா? ஸோ நோ இல்லை ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஜென்ரல் ஆஃபர். ஃபஸ்ட் என்னது, இவன் என்ன டெஃபினேஷன் கொடுக்கலாம், இட் இஸ் an offer made to public at large and hence anyone can accept and do the decide act. Example, Carlyle versus Carbolic Smoke Oil Company. Just now we saw general offer na, it is an offer made to general public as a whole. அதோட க்ளோஸ் பண்ணிடணும், வேறு எதுவும் பேசக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்பெஷல் ஆஃபர் ஆர் ஸ்பெசிஃபிக் ஆஃபர். ஸ்பெசிஃபிக் ஆஃபருக்கு ஒன்று எப்படி நமக்கு அக்கௌண்ட்ஸில் வந்து சிம்பிள் கேஷ் புக் ஆர் சிங்கிள் காலம் கேஷ் புக்கோ, அதே மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் ஆஃபருக்கு ஒன்று பேர் ஸ்பெஷல் ஆஃபர். ஸ்பெஷலாக அனீஷ்க்கு மட்டும் நான் போய் கேட்குறேன், அனீஷ் டெனண்ட்டாவா, அது என்ன ஸ்பெசிஃபிக் ஆஃபர் ஆர் ஸ்பெஷல் ஆஃபர். அப்போது உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், ஸ்பெஷல் ஆஃபர், ஐயோ நான் படிக்கவே இல்லை புக்கில். ஸ்பெஷல் ஆஃபர்னா ஸ்பெசிஃபிக் ஆஃபர், ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னா ஸ்பெஷல் ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர்னா இன்டர்சேஞ்சபிள். ஓகேவா? அப்போனா பர்டிகுலராக ஒரு பர்சன் கிட்ட போய் கேட்டால் அது என்ன ஆஃபர், அது ஸ்பெசிஃபிக் ஆஃபர் ஆர் ஸ்பெஷல் ஆஃபர். ஓகேவா? இது பாயிண்ட் நம்பர் 2. இதில் ஏதாவது எக்ஸ்பிளேஷன் தேவையா? ஈஸி. நெக்ஸ்ட்டு கிராஸ் ஆஃபர். நெக்ஸ்ட் என்னது, கிராஸ் ஆஃபர். வாட் இஸ் கிராஸ் ஆஃபர், வாட் இஸ் கிராஸ் ஆஃபர்ன்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் இது. ஆகாஷ் இருக்கான், நான் அவர் ஒரே மாதிரி நான் சொல்லட்டுமா, நான் ஆகாஷ் இருக்கான், நான் இருக்கேன். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து என்கிட்ட ஒரு வீடு இருக்குப்பா, என்கிட்ட ஒரு வீடு இருக்குது. ஆகாஷ்லாம் பயங்கரமாக பெரிய அக்கௌண்டன்ட், பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. ஓகே, மார்க்கெட்டில் வந்து அப்படியே பேர் புகழ் இருக்கிற இது. ஸோ நான் ஆகாஷ் என்கிட்ட ஒரு வீடு இருக்குப்பா, 50 lakh rupees அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஆகாஷ் கிட்ட. 50 lakh rupeesனு சொல்கிறேன். ஆகாஷ் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆகாஷ்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். என்ன ஆஃபர், 50 lakhs. ஓகே, அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் யோசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிறது இன்னைக்கு 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு, இன்னைக்கு 28, இன்னைக்கு என்னது 28/12/25, 28/12/25 அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆஃபர் அனுப்புகிறேன். டைம் வந்து 5 PM வச்சுக்கோ. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆஃபர் அனுப்புகிறேன். யாருக்கு, ஆகாஷ்க்கு. ஸ்டேட்டிங் தட் ஐ ஹாவ் அ ஹவுஸ், ஐ வாண்ட் டு செல் மை ஹவுஸ் ஃபார் so and so 50 lakh rupees.
ஆமாம். இது தெரியாமல் ஆகாஷ் மெயில் அனுப்புகிறேன், இல்லை ஆமாம் மெயில் போடுறேன். ஆகாஷ் என்ன பண்ணியிருக்கான், அதே டைமுக்கு வந்து எனக்கும் ஒரு ஆஃபர் அமைச்சிருக்கான். அதே டைமோ இன்னொரு டைமோ, தேர் இஸ் நோ டைம் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே. ஆனால் ஆகாஷும் எனக்கு ஒரு ஆஃபர் அனுப்புகிறான். ஆஃபர் என்னென்னா, சார் ஐ ஹர்ட் தட் யுவர் ஹவுஸ் இஸ் ஃபார் சேல், ஐ வுட் லைக் டு பை யுவர் ஹவுஸ் ஃபார் 50 lakhs. நான் என்ன பண்ணேன், ஐ வாண்ட் டு செல் அ ஹவுஸ் ஃபார் 50 lakhs. ஆகாஷ் என்ன பண்ண, ஐ வாண்ட் டு பை யுவர் ஹவுஸ் ஃபார் 50 lakhs. பட் நான் ஒரு ஆஃபர் பண்ணேன், ஹீ இஸ் ஆல்சோ மேக்கிங் அன் ஆஃபர் விச் இஸ் சேம் ஆஃபர், விச் இஸ் ஐடென்டிக்கல் இன் நேச்சர். அப்போ கிராஸ் ஆஃபரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, இட் ஷுட் பி ஐடென்டிக்கல் இன் நேச்சர், ரெண்டுமே சேமாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, இந்த ஆஃபருக்கு அது அக்செப்டன்ஸை எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கேன், ஆகாஷ் ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கேன். அங்கே பாயிண்ட் நம்பர் 3 என்ன தெரியுமா, நான் ஆஃபர் பண்ணியிருக்கிறது அந்த எதிரில் இருக்கிற பார்ட்டிக்கு தெரியாது. எதிரில் இருக்கிற பார்ட்டிக்கு இதுதான் கவுண்டர் ஆஃபருக்கும் கிராஸ் ஆஃபருக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ். கிராஸ் ஆஃபரில் நான் என்ன சொல்கிறேனோ அங்கே கிராஸ் ஆஃபர் நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் ஆகாஷும் சொல்லுவான். யார் ஆஃபர் பண்ணுறேன், நான் ஆஃபர் பண்ணுறேன், இந்த இடத்துல ஆஃபரி. ஆகாஷ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆகாஷ் ஆஃபரர், நான் ஆஃபரி. அப்போது போத் ஆஃபர்ஸ் மஸ்ட் பி அக்செப்டட் செப்பரேட்லி. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு மேக் த பாயிண்ட். அப்போ கிராஸ் ஆஃபர் இஸ் சம்திங் வேர் ஈச் பார்ட்டி டு த கான்ட்ராக்ட், இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் yet, பட் ஈச் பார்ட்டிஸ் ஹூ ஆர் ஆஃபரிங் தெம்செல்ஸ். ஓகே. அந்த ஆஃபர் பண்ணுற யாருமே தெரியாது இந்த மாதிரி இவர் தான் ஆஃபர் பண்ணுறாரு, நான் அவனுக்கு ஆஃபர் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரில, ஆகாஷ் தான் எனக்கு ஆஃபர் பண்ணுறேன் எனக்கு தெரில. ஆனால் நாங்கள் 2 பேர் பண்ணுற ஆஃபர் என்னவாக இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது, சேமாக இருக்குது. ஆனால் இவர் கொடுத்த ஆஃபரை நான் அக்செப்டன்ஸாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஐ ஹாவ் டு அக்செப்ட் ஹிஸ் ஆஃபர், ஹி ஹேஸ் டு அக்செப்ட் மை ஆஃபர். வை? பிகாஸ் இட் இஸ் அ கிராஸ் ஆஃபர். ஓகே. கிளியர் ஆர் நாட் கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கவுண்டர் ஆஃபர். வாட் இஸ் கவுண்டர் ஆஃபர்? த வேர்ட் கவுண்டரிங். சினிமாவில் கூட சொல்ல, என்ன எனக்கே கவுண்டர் போடுறியா, கவுண்டர்னா என்னென்னா ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு எதிர்மறையாக சொல்கிறது, இல்லை கொஞ்சம் மாற்றுறது, அதுதான் கவுண்டர். நீங்கள் வந்து ஷார்க் டேங்க்னு ஒரு ஷோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷார்க் டேங்க் ஷோவில் தெரியும், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க. அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க கவுண்டர் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள்? கவுண்டர். வாட் இஸ் கவுண்டர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐ வாண்ட் டு செல் அ ஹவுஸ் டு ஆகாஷ் ஃபார் 50 lakhs. நவ் ஆகாஷ் என்ன தெரியுமா பண்ணுறான், ஆகாஷ் என்ன சொல்கிறான்னா, சார் 50 lakhs ஐ எம் அக்செப்டிங், ஓகே, பட் 45 lakhs. அப்போ என்னன்னா, இட் இஸ் அன் அக்செப்டன்ஸ் வித் அ கண்டிஷன். இட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அக்செப்டன்ஸ். வை? பிகாஸ் ரூல்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸில் கற்றுப்பீங்க, அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அன்குவாலிஃபைடு, இட் ஷுட் பி அன்கண்டிஷனல் அப்படின்னு கற்றுப்போம் நம்ம. ஓகேவா? அப்போ எங்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது, கவுண்டர் ஆஃபர்னா என்ன, நான் ஒரு அமௌண்ட் சொல்கிறேன், ஆனால் அந்த அமௌண்ட்டை ஆகாஷ் என்ன பண்ணுறான், அக்செப்ட் பண்ணிவிட்டு வேறு அமௌண்ட்டுக்கு he is happy to buy the house but for another amount, another price decrease பண்ணுறது. அதுதான் இந்த கவுண்டரிங். அப்போ அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டால நான் அது அக்செப்டன்ஸாக எடுக்க முடியாது. வை? பிகாஸ் தட் இஸ் அ கவுண்டர் ஆஃபர், இட் இஸ் நாட் அன் அக்செப்டன்ஸ். வை? பிகாஸ் அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அன்கண்டிஷனல். ஹியர் அக்செப்டன்ஸ் கண்டெய்ன்ஸ் அ கண்டிஷன். வாட் இஸ் தட் கண்டிஷன்? Price of 45 lakhs. What is the price did I quote? 50 lakhs. What is the price he is asking for? 45 lakhs. What is the thing which I want to sell? House. What is the thing which he wants to buy? Did he accept to buy my house? Yes. But for what price? 45. Then it is called as counter offer. When this is counter offer, this counter offer must be accepted separately. This is not acceptance. Clear? It's a new offer. It's a new offer. Clear? Okay? போகலாமா? போகலாம். ஆமாம், வேறு பேசுகிறதெல்லாம் அதுதான் கவுண்டர் தான், கவுண்டர் ஆஃபர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவுண்டர் ஆஃபர் முடிச்சிட்டோமா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்டாண்டிங் ஆர் கண்டினியூங் ஆர் ஓப்பன் ஆஃபர். ஓகே, அதான் நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்டாண்டிங் ஆர் கண்டினியூங் ஆர் ஓப்பன் ஆஃபர் அப்படின்றது என்னது, இது எல்லாமே நேம்ஸ். ஸ்டாண்டிங், கண்டினியூங், ஓப்பன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்டாண்டிங் ஆஃபர்னா நின்றுட்டே இருக்கும், ஓப்பன் ஆஃபர்னா எப்போ வேணால் அக்செப்ட் பண்ணலாம், கண்டினியூங் ஆஃபர்னா ஆஃபர். எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். அதுக்கு அர்த்தம் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதுக்கு அர்த்தங்கள் ஆர் இப்படி இல்லைன்னா இப்படி, இல்லைன்னா இப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கிலேருந்து என்ன அர்த்தம், ஸ்டாண்டிங் ஆஃபர்னா கான்ட்ராக்ட் விச் இஸ் ஓப்பன் yet to be accepted. ஃபார் எக்ஸாம்பிள், நிதிக்கு நான் என்ன சொல்லிட்டேன்னா, நிதிக்
ஆர்டிகல்ஷிப் என்கிட்ட பண்ணு, அந்த ஆர்டிகல்ஷிப் பண்ணுறதுக்கு உனக்கு ஸோ சேலரி தருவேன், 2 இயர்ஸும் வேறு எங்கேயும் போகக்கூடாது, ஓவர்சீஸ் போகிற மாதிரி இருக்கும், இது பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சொல்கிறோம். சொன்னோடனே நித்திக் என்ன சொல்கிறேன், சார் ஐ வில் திங்க் அண்ட் சே சார் அப்படின்னு. சரி ஓகே நித்திக், 31st வரைக்கும் உனக்கு டைம், 31st வரைக்கும் அதுக்குள்ளே நீ யோசிச்சு சொல்லு, ஏன்னா நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. 31st வரைக்கும் the offer is a open offer, the offer is a standing offer, the offer is a continuing offer. அந்த டைம் முடிஞ்ச பிறகு ஆஃபர் க்ளோசஸ். ஏதோ ஒரு படத்தில் கூட ஆஃபர் க்ளோசஸ் ஒன்று கற்றுவான் ஹீரோ, என்ன மூவின்னு தெரில, ஐ திங்க் இட்ஸ் KGF என்னன்னு தெரில. ஓகே, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபர் க்ளோசஸ் சூன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவாங்க. சிம்பிள், ஆஃபர் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அது என்ன ஆஃபர், ஸ்டாண்டிங் ஆஃபர், ஓப்பன் ஆஃபர், கண்டினியூங் ஆஃபர், till the person accepts. Sometimes accept பண்ணுறதுல ரீசனபிள் டைம் தாண்டிடுச்சு, obviously we can close the offer. Till that it will be called as open or standing or continuing offer. Clear or not clear? இப்போது எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் ஆஃபருக்கு பார்க்குறோம். எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் ஆஃபர்னா ரூல்ஸ் ஆஃப் ஆஃபர். என்னது ரூல்ஸ் ஆஃப் ஆஃபர்? இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு வேலிட் ஆஃபர். ஆஃபர் பண்ணிட்டேன், ஆஃபர் எப்படி பண்ணியிருக்கேன், அதோடைய எசென்ஷியல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், there are totally how many essentials here given in the book? They have given totally 10 points they have given. How many points? 10 points. First point, it must be capable of creating legal relation. It must be இதுக்கு அர்த்தம் என்ன? legal relation. What do you mean by it must be capable of creating legal relation? இல்லீகல் மோட்டிவ் இருக்கக்கூடாது, இல்லீகல் அப்ஜெக்டிவ் இருக்கக்கூடாது, நாட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் கான்ட்ராக்டிங்காக இருக்கக்கூடாது. அ பர்சன் ஹூ இஸ் அ மைனர், அ பர்சன் ஹூ இஸ் லூனட்டிக், டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் கான்ட்ராக்டிங், இந்த மாதிரிலாம் பர்சன் வச்சுட்டு we cannot continue. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, தேர் ஷுட் பி இன்டென்ஷன் அண்ட் இட் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் அ லீகல் ரிலேஷன்ஷிப். லீகல் ரிலேஷன்ஷிப்ன்றது சோஷியல் அக்ரிமெண்ட்ஸாகவும் இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லீகல் ரிலேஷன்ஷிப் ஹியர் மீன்ஸ் நாட் ஓன்லி வாய்ட்னஸ். ஆல்ரெடி நம்ம வாய்டு படிச்சிருப்போம், வேலிட் படிச்சிருப்போம், வாய்டபிள் படிச்சிருப்போம். இந்த இடத்துல வாய்டு பற்றி, இல்லீகாலிட்டி பற்றியே பேசலை. லீகல் ரிலேஷன்ஷிப்னால் என்னது, கன்சிடரேஷன் இருக்கணும். அங்கே பர்த்டே பார்ட்டிக்குவா, இதோ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். A invited B on his birthday party. B accepted the proposal, but when B reached the venue, he that is B found that A was not there. பாரு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அப்போ என்ன சொல்கிறேன், A was not there. He filed the suit against A for recovery of travelling expenses incurred by him to join the birthday party. Hence such an invitation did not create a legal relationship. It is a social activity, hence B could not succeed. என்ன பாருங்கள், இந்த இடத்துல ஏ என்ன பண்ணியிருக்கான், ஃப்ரெண்டு நினைக்கிறேன். ஏ ஆகாஷ் என்ன பண்ணியிருக்கான், பாரதின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கான். என்னன்னு, ஓகே இந்த மாதிரி என்னோட பர்த்டே நாளைக்கு இருக்குது வாங்கன்னு கூப்பிட்ருக்கான். எல்லோரும் வராங்க, இதுதான் இடம், இங்கே வந்துடுங்க, கன்ஃபார்ம் சாப்பிடாம வாங்கன்னு வேறு சொல்லியிருக்கான். வந்துட்டாங்க வென்யூக்கு வந்து பார்த்தா காக்கா கூட சுத்த மாட்டேங்குது. யாரா எங்கே இருக்கா, பர்த்டே பார்ட்டிக்கான தடையமே இல்லையே. சரி அவன் ஒருத்தனாவது இருக்கானா, பர்த்டே அட்டு கேக் வெட்டிட்டு சாப்பிட்டாவது போவோம். ஏதாவது இருக்கான், ஆகாஷ் இருக்கானா, அதே மாதிரி அனீஷ் இருக்கான், யாரோ எவனுமே இல்லை. புரிஞ்சு போச்சு, ஷி ஹஸ் பீன் ஸ்கேம்டு. ஓகேவா, இந்த மாதிரி ஓகே ஷியோ ஹியோ, பாரதியோ பாரத்தோ, ஓகே நீங்கள் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் இங்கே என்ன ஆயிடுச்சுப்பா, இங்கே ப்ராப்ளம். இங்கே வந்து பாரத் என்ன நினைக்கிறேன்னா, she wants to okay, he wants to what, claim damages. எதுக்கு, traveling expenses. கோர்ட்டில் போய் நிற்கிறான், அதுக்கு ஆர்த்துக்கு காசு பாதையா, கோர்ட்டில் போய் ஆமாம் அப்படி போய் நின்னோடனே கோர்ட் சொல்கிறாங்க, திஸ் இஸ் அ சோஷியல் அக்ரிமெண்ட், திஸ் இஸ் அ பர்த்டே பார்ட்டிக்கு வந்தால் உனக்கு ஏதாவது சம்பளம் இருக்கா, இல்லை, கரெக்டாக. ஸோ இல்லை இப்போ நீங்கள் என்ன ஏதாவது செக்யூரிட்டியா வந்தால் யாரெல்லாம் பார்த்து அனுப்புறதுக்கு, அப்படி உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் காட்டுறாரா,
பர்த்டே பார்ட்டிக்கு இந்த டைமுக்குலாம் அங்கெல்லாம் கன்சிடரேஷன் இருக்குது. நீ ஃப்ரெண்டு வந்தால் கேக் சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிட்டு போவேன். சம்திங் இன் ரிட்டன் எங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. லீகல் ரிலேஷன்ஷிப் இங்கே க்ரியேட் ஆகவே லீகல் இன்டென்ஷனே இல்லை. ஏன்னா இட்ஸ் அ சோஷியல் அக்ரிமெண்ட். இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் அப்ஸ்ட்ரெயினே பண்ணல, இவன் டு டூ பாசிட்டிவே பண்ணல, இவன் பண்ணதே நெகட்டிவ். கூப்பிட்டு ஏமாத்துறான் இவன். ஓகே, ப்ராங்க் பண்ணுறான். அதை சாப்பிடாம வர வச்சுருக்கான் பாவம். என்ன நிலமை பாரத்துக்கு பாரத்துக்கு. ஓகேவா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்ன புரியுது? ஃபஸ்ட்டு பாயிண்ட், அண்டர் ஆஃபர், வென் ஆஃபர் இஸ் மேட், அந்த பார்ட்டிஸ் அந்த இடத்துல ஆஃபரில் இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் லீகல் ரிலேஷன்ஷிப். Clear? That is point number 1. If you have any doubts, I will explain it again. If you have any doubts, do you have any doubts? Point number 2. It must be certain, definite and not vague. Okay? Akash, I want to sell 100 quintals of oil. I want to sell 100 quintals of oil to you. This is a vague offer. What oil? 100 quintals in சொல்லிட்டேன். What kind of oil? I didn't say. Rice bran oil. நீயா வந்து மாட்டிப்ப பாரு. ஓகே, ரைஸ் பிரான் ஆயில். ஓகே, கோகோனட் ஆயிலா, ஆலிவ் ஆயிலா, சன்ஃப்ளவர் ஆயிலா, என்ன ஆயில்? கிரவுண்ட்நட் ஆயிலா? நிறைய இருக்குல்ல. உனக்கு என்ன ஆயில் நான் விற்க போகிறேன்? த ஆஃபர் இஸ் வேக். டெஃபினட்டாக இல்லை, ப்ராப்பராக இல்லை. டெஃபினட்டாக இருக்கணும், சர்டனாக இருக்கணும். ஆஃபர் மஸ்ட் பி டெஃபினட், சர்டன் அண்ட் நாட் வேக். ஐ வாண்ட் டு சென்ட் 100 quintals ஆஃப் ஆயில் விச் இஸ் அ ஆலிவ் ஆயில் அப்படி நான் விற்கிறேன்னு வச்சுக்கோ, அப்போது ஓகே. ஆனால் அதுவே என்ன, நான் வந்து ஆயில் விற்கணும்னு நினைக்கிறேன், என்ன ஆயில்? கரெக்டாக அந்த மாதிரிலாம் சொன்னால் எக்ஸாம் பேப்பரில் அங்கே எவாலுவேட்டருக்கு பிளட் பாயில். அதனால் நீங்கள் வந்து பார்த்து எழுதணும். ஓகேவா? இது வந்து என்னது, வேகாக இருக்கக்கூடாது. ஒரு ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தேர் ஷுட் பி இன்டென்ஷன் அண்ட் தேர் ஷுட் பி கெப்பாசிட்டி டு கிரியேட் அ லீகல் ரிலேஷன்ஷிப். பாயிண்ட் நம்பர் 2, எசென்ஷியல் ஆஃப் கிரியேட்டிங் அ வேலிட் ஆஃபர் வந்து என்னது, த ஆஃபர் மஸ்ட் பி சர்டைன், டெஃபினேட் அண்ட் நாட் வேக். சர்டனாக இருக்கணும், டெஃபினட்டாக இருக்கணும், வேகாக இருக்கக்கூடாது. தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். கிளியர்ப்பா? நம்மளோட எக்ஸாம்பிளே அந்த சொல்லியிருக்கான். ஏ ஆஃபர்ஸ் டு செல் பி 100 quintals அப்படின்னு சொல்லி. ஓகேவா? நோ, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3, இட் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபரி. அதாவது இட் மஸ்ட் பி அந்த இடத்துல இட் என்ன, இட் மீன்ஸ் ஆஃபர். இட் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபரினா த ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபரி. ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபரி. ஓகே, அப்போ ஆஃபர் கம்யூனிகேட் பண்ணாமல் கூட ஆஃபர் நினைப்பாங்களா? சில டேஷ் நினைப்பாங்க. யூ ஆர் ஆல் க்ரோன் அப்ஸ். யூ நோ இதே முரளி வெளியே சொல்லாமல் எதிரில் இருக்கிற பொண்ணுக்கு எப்படி தெரியும்? எஸ்ஆர்னோ என்ன பண்ணுறான், நிற்கிறான் அப்படியே. எப்படி ஏய் அது என்னது, அது என்னது, அது என்னது, நான் சிங்கிளே இருக்கான். ஓகேவா? ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபரி. இஃப் ஆமாம், இப்போ யாரோ ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, யாரோ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஓகேவா? அப்படி லவ் பண்ணும்போது நீ என்ன பண்ணணும், சொல்லணும். இது மட்டும் சொல்லுவான் வந்து. ஓகேவா? ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு ஆஃபரி. எதுவும் சொல்லாமல் நான் என்ன நினச்சேன் தெரியுமா? டிட் யூ கம்யூனிகேட் த ஆஃபர்? நோ. ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் டு த ஆஃபரி. வீட்டு போகிறோம், ஒரு வீடு முன்னாடி நிற்கிறோம், ஆகாஷ் வீடுன்னு வச்சுப்போம். வீடு முன்னாடி போய் நிற்கிறோம், வீடு பார்த்துட்டு இருக்கோம். இவனுக்கு புரிய மாட்டேங்குது, எதுக்குப்பா வீட்டு முன்னாடி நிற்கிறான்? எஸ் ஆர்னோ? அப்போ என்ன இங்கே பண்ணுறது? அவனுக்கு we have to communicate to them, sir, I want to buy your house. I want to buy your house. Yes or no? அப்போ வீடு வந்து நான் வாங்கணும்னு I have to communicate. Without communication, how can I know that okay it is an offer? நான் எப்படி சொல்ல முடியும்? Offer must be communicated. Offer must be
கம்யூனிகேட்டட். ஆஃபர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட். கிளியர் ஆர் நாட் கிளியர்ப்பா. ஸோ ஆஃபர்ன்றது கம்யூனிகேட் பண்ணணும். ஆஃபர்ன்றது ஓகேவா.